கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான கர்த்தருடைய ஜனமே, வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். யோவானுக்கு வெளிப்படுத்தின தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன், கேட்கிறவர்கள், எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வரப்போகிற காரியங்களை குறித்து நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறதான இந்த பரிசுத்த வேதாகமத்தை தவிர வேற எந்த புத்தகமும் வரப்போகிற காரியங்களை குறித்து நம்மளுக்கு சொல்லவில்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதாவது 3 ஐயோக்கள், 5, 6 எக்காலங்கள், அதாவது 3 woes என்று அழைக்கப்படுகிறது. இதன் முடிவு காலத்தில் பூமியின் மீது ஊற்றப்படும் தீவிரமடையும் நியாய தீர்ப்புகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு எக்காலமும் ஒலிக்கும் போது என்ன நிகழ்கிறது என்பதை நாம் சற்று விரிவாக பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 9, 1 முதல் 12 வசனங்களில் காணப்படுகிறதான இந்த எக்காலம் 5வது எக்காலம், அதாவது முதல் ஐயோ. 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் காண்கிறார். 5ஆம் தூதனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்படுகிறது. அந்த பாதாள குழியின் திறவுகோலை திறந்தவுடன் பெருஞ்சூளையின் புகையை போல் அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவும் கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அதாவது யார் யார் தேவனுடைய முத்திரையை தரித்திராமல் இருக்கிறார்களோ அவர்களை கொலை செய்யும் படிக்கும் அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படி உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனையை போல் இருக்கும். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகளும் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்களைப் போல் இருக்கும். அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தது. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்களைப் போல் இருந்தன. இருப்பு கவசங்களை போல மார்க்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவைகளுடைய சிறகுகளின் இறைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேக குதிரைகள் பூண்ட ரதங்களின் இறைச்சலுக்கு ஒப்பாயிருந்தது. இவைகள் தேள்களின் வாள்களுக்கும் ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவைகளாய் இருந்தன. அவைகள் 5 மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாய் இருந்தன. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேயு பாஷையிலே அப்பத்தோன் என்றும், எபிரேயத்தில் அபடான் என்றும், கிரேக்கு பாஷையிலே அப்பல்யோன் என்றும் அவனுக்கு பெயர். முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று. இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துக்கள் இதோ வருகின்றன. கடைசி 3.5 வருஷங்களின் ஆரம்பம், அதாவது மகா உபத்திரவ காலத்தின் ஆரம்பங்களில் இவைகள் சம்பவிக்கும். நாம் இவெல்லாவற்றையும் புரிந்து வைத்துக் கொண்டால்தான் மற்றவர்களை கர்த்தருடைய வருகைக்கு நேராய் வழிநடத்த ஏதுவாகும். இந்த நியாய தீர்ப்பு உலகளாவிய பெரும் அழிவையும் போரையும் கொண்டு வருகிறது. 6வது எக்காலம் 2வது ஐயோ. வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 13 முதல் 21 வசனங்கள் வரை. 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐப்ராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டார் யோவான். அப்பொழுது மனிதரில் 1/3 பங்கை கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். குதிரை சேனை ஆகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாயிருந்தது. அதாவது 200 மில்லியன் குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறியிருந்தவர்களையும் யோவான் தரிசனத்தில் கண்ட விதமாவது, அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களாயிருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்தன. அவைகளுடைய வாய்களிலிருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. அவைகளுடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்கினி, புகை, கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் 1/3 பகுதி கொல்லப்பட்டார்கள். அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும் வாள்களிலேயும் இருக்கிறது.
அவைகளுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவைகளாயும் தலைகள் உள்ளவைகளாயும் இருக்கிறது. அவைகளாலே சேதப்படுத்துகிறது. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன்வெள்ளி செம்பு மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளையும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாயிருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடி தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. கைவிடப்பட்ட சபையில் எலியா மோசேயின் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படுகிறவர்கள் தவிர மீதியானோர் விக்கிர ஆராதனையை விட்டு மனம் திரும்பவில்லை. தங்கள் கொலைபாதங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. இது இரண்டாவது ஐயோ. 7வது எக்காலம் 3வது ஐயோ என்பது வெளிப்படுத்துகிற விசேஷம் 15 முதல் 19 வசனங்கள் வரை இந்த 7வது எக்காலத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்களில் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்கள் முகம் குப்புற விழுந்து இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாயம் தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களையும் கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பெருங்கல் மழையும் உண்டாயின. அல்லேலூயா. இந்த 3வது மகா உபத்திரவ காலத்தில் ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தருடையவைகளாய் மாற்றப்படும். உலக ராஜ்யம் கர்த்தருடைய ராஜ்யமாயிற்று. There is transfer of power. சிலுவையில் இயேசு மரணத்தை வென்றதை நமக்கு அறிவிக்கிறது. சகல பரிசுத்தவான்களும் தீர்க்கதரிசிகளும் இனிமேல் பலனை அடையவும் பூமியை கெடுத்தவர்கள் கெடுக்கிறதற்கும் பரிசுத்தவான்கள் தங்கள் பலனடையவும் இருக்கிறதான ஜனங்கள் நியாய தீர்ப்பு அடையவும் இதுவே மகா உபத்திரவ காலமாயிருக்கும். தப்பித்துக் கொள்ளுவோம், ஆயத்தப்படுவோம். சுவிசேஷத்தை தியானித்த உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாய கர்த்தர் அபரீத விதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.